அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இனிமே தனியா பார்க்க போறோம். ஏன்னா நிறைய குளோபல் நியூஸ் அப்புறம் இந்தியன் மேக்ரோஸ் இருக்கிறதால, அதுக்கு தனியா டைம் ஒதுக்கி புரிஞ்சுக்கிறது அவசியம்னு நெனச்சேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குளோபல் சிச்சுவேஷன் பார்க்கலாம். ஹிஸ்புல்லா அப்புறம் ஈரான் சீஸ் ஃபயர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஈரான் அமெரிக்கா பத்தின வார் பதட்டம் சுத்தமா இல்ல. இது குளோபல் மார்க்கெட்டுக்கே ஒரு சாதகமான நியூஸ். அப்புறம் அடுத்த தர்ஸ்டே யுஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது. அது ஒரு முக்கியமான நியூஸ். அது இல்லாம இதுக்கு ஃபெட் ரேட் கட் எதிர்பார்த்தாங்க. அத விட ஃபெட் ரேட் ஹைக் தான் நடந்துட்டு இருக்கு. அது யுஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ். இருந்தாலும் டவ் ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்ல தான் இருக்கு. யுஎஸ் மார்க்கெட் பீக்ல இருக்கு. ஸோ இப்ப கிராஷ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, நிச்சயமா பயங்கரமா இருக்கும். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த ஃபெட் ரேட் ஹைக் அப்படிங்கிறதும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். ஏன்னா, அங்க யுஎஸ் ஈல்டு அதிகமாச்சுன்னா, தன்னால டாலர் வேல்யூ அதிகமாகும். அது நமக்கு நெகட்டிவ். இந்தியாவோட மேக்ரோஸ் படி இப்போதைக்கு ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் ஜஸ்ட் நியூட்ரலா இருக்கு. அதாவது ஜூன் 5ஆம் தேதி 5.25லயே நிறுத்தி வச்சிருக்காங்க. கீழயும் இறக்கல, மேலயும் போகல. ஸோ இது பாதகமும் கிடையாது, சாதகமும் கிடையாது. ஸோ ஜெனரலா ரேட் கட் ஹோப் எதிர்பார்த்தாங்க. அது இல்ல. ஸோ அது இல்லாத பட்சத்தில ஆல்ரெடி அது மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் டயல்ட் இன். அதனால தான் இப்போ எஃப்எம்சிஜி அப்புறம் ஆட்டோ இதெல்லாம் கொஞ்சம் ரெக்கவரி மோட்ல தான் இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் அடுத்த முக்கியமான விஷயம் ரெயின்ஃபால். மான்சூன் ரெயின்ஃபால் இந்த வருஷம் ரொம்ப கொடுமையா இருக்கு. கம்மியா இருக்கு. இன்ஃபாக்ட் அது ஒரு 2015க்கு அப்புறம் ரெயின்ஃபால் ரொம்ப கம்மின்னு சொல்லணும். கடந்த 3 வருஷத்துல கம்பேர் பண்ணா இந்த வருஷம் ரொம்ப கம்மி. ஸோ இதுவும் நம்ம மார்க்கெட்ட டைரக்ஷனலா பாதிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த முக்கியமான ஃபேக்டர் ஆயில். $80 ரேஞ்சில இருக்கிறதால, அது இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. நம்ம ரூபி வேல்யூக்கும் சாதகமா இருக்கு. ஸோ இது பாசிட்டிவா எங்க இம்பாக்ட் பண்ணும்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஆயில் இந்தியா கிடையாது. இந்தியன் ஆயில், ஹெச்பிசிஎல், பிபிசிஎல். ஆயில் இந்தியா ஆப்போசிட். அதே மாரி ஏன்னா அது அப்ஸ்ட்ரீம் கம்பெனி. அதே மாரி ஏசியன் பெயிண்ட்ஸ், பிர்லா, இன்ஃபாக்ட் மத்த எல்லா பெயிண்ட் கம்பெனிகளும், ஏவியேஷன் கம்பெனி, இண்டிகோ, அதுக்கப்புறம் ஆட்டோ கம்பெனி. இது எல்லாத்துக்குமே ரொம்ப சாதகமா இருக்கும். இதெல்லாம் அடுத்த வாரம் அதிகமா மேல போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ 4வதா செக்டார் ரொட்டேஷன். ஸோ நிச்சயமா பேங்கிங் இப்போதைக்கு ஒரு நல்ல டர்ன் அரவுண்ட்ல இருக்கு. ஃபார்மா ஆல்ரெடி ஒரு 1 மாசத்துக்கு மேலேயே ஒரு நல்ல டர்ன் அரவுண்ட்ல இருக்கு. மோசமான செக்டார் இப்பவும் ஐடி தான். இது இன்னும் கீழ போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பேங்கிங் பார்த்தீங்கன்னா, அதோட 20, 52 வீக் மூவிங் ஆவரேஜ் மேல போயிருக்கிறதால, அடுத்த வாரம் கொஞ்சம் நல்ல மொமெண்டம் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அது தவிர்த்து மத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் மேக்கிங் கம்பெனிஸ், பெயிண்ட்ஸ், ஆட்டோ இதெல்லாம் ஆயில் பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்னால இன்ஃபாக்ட் $80க்கும் கீழ போக போக இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஜூன் மாசத்த பொறுத்தவரைக்கும், இன்னும் ஒரு 7 நாள் தான் எஃப்என்ஓ எக்ஸ்பைரிக்கு டைம் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் தொடர்ந்து எஃப்ஐஐ செல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இது நெகட்டிவா தான் இம்பாக்ட் பண்ணும். மத்தபடி ஜியோ ஐபிஓ ஃபைலிங் ஒண்ணு இருக்கு. அதே மாரி என்எஸ்சி ஐபிஓ ஃபைலிங்கும் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ட சியர் பண்ணுமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு 24,100 தாண்டி போச்சுன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் டெக்னிக்கலா. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, ஹிமாத்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி கம்பெனில 20% மேல அவங்களோட ஹோல்டிங்ஸ அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பேட்டரி கம்பெனி. ஸோ இந்த நியூஸ் வெள்ளிக்கிழமை வந்தது. ஸோ ஹிமாத்ரிக்கு இது பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பாரத் ஃபோர்ஜ் கிட்டத்தட்ட 425 கோடிக்கும் மேல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து புதுசா ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் பாசிட்டிவ். குட் லக் அதே மாதிரி நெறைய ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. முக்கியமா என்எஸ்சியோட ரெசல்யூஷன் பிளானுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதாவது நிச்சயமா என்எஸ்சி கூடிய சீக்கிரம் லிஸ்ட் ஆக போகுதுன்னு தெளிவா தெரியுது. ஒரு 3 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, செம்மையா வால்யூம் பிரேக் அவுட் ஆகி RSI 70யும் தாண்டி மேல போயிட்டுருக்கு. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ், பாலிகேப், கார்வேர். இது 3 அடுத்த வாரம் புது உச்சத்த அடையும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
மார்க்கெட் டைரக்ஷன் பத்தின இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த ஸ்டாக் இன்னும் அதிகமா மேல போகும் நம்ம ரிவ்யூ பண்ணதுல அப்படிங்கிறதும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ண எந்த ஒரு டீட்டெயில்ஸும் உங்கள பை, செல் ரெக்கமெண்டேஷன் சொல்லி எதுவும் கிடையாது. அதனால நீங்களே நல்லா ரிசர்ச் பண்ணி டெசிஷன் எடுங்க. தொடர்ந்து ஆதரவு தர்றதுக்கு நன்றி.